வெயில் மண்டைய பொலக்கு. ஆமாக்கு, அவசரத்துல ஒரு தண்ணி பாட்டில் கூட எடுத்துட்டு வரல. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு குளத்துக்கு போறதுக்கு? இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. எக்கா, அந்த மொபைல் இருக்கா? ஆமா சுபி. ஏன்? இரு சொல்றேன். இவன் என்ன செய்ய போறா? எக்கா, என்ன இப்படி போட்டோ எடுக்க? சுபி சூப்பர். அப்படியே சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்கேலே. இது சீக்கிரம் எடுக்க. லே, என்ன விட்டு நீ மட்டும் போறாள? இல்ல அஜய், என்ன தனியா போட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் நீ வா, நான் உன்ன போட்டோ எடுக்கேன். அப்ப சரி. சுவி என்ன பாரு. இப்ப சரியாக்கா? சூப்பர் சூப்பர். லே, நீ அங்கேயே ஐக்கியமாயிரல. இது கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி. இது நீ எடுக்க. சரி சரி. எக்கா, இப்ப நான் 2 காய் தூக்கிட்டு பறக்கிற மாதிரி நிப்பேனே, உடனே எடுத்துரு. சரி, நீ விழுந்துறாதல. விழ மாட்டேன், அப்படியே விழுந்தாலும் புல்லு தானே, அதெல்லாம் பரவாயில்ல. சரி சரி. சுவி பாத்து. லே, இப்ப நான் ஷூர் வா எடிட்டி. நெக்ஸ்ட். லே, பாத்துல எப்படி சூப்பர்ல. சரி, அடுத்து யாரு? வாங்க. லே, இப்படி ஒவ்வொருத்தரா போட்டோ எடுத்துட்டு இருந்தா எப்பெல்லாம் போறது? வெயில் இப்பமே தாங்க முடியல. வாங்கல போலாம். நீங்க 2 பேரும் எடுத்துட்டு எல்லாம் மனசு குளிர்ந்துட்டா வாங்க போலாம். ரசனை கட்ட ஜென்மங்கள. சரி நீ வா. ஆமாலே எக்கா, அவளோட விடுங்க, நீங்க வாங்கக்கு. சரி மக்கா சரி. லே, நடங்கல, வெயில் ஓவரா இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் நின்னுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, யாராவது கிடைக்கதான் விழுவாவ. என்ன வெயில், ஒரு மாறில வருது. தெரியல சுபின், ஒரு மாதிரி கிறக்கிக்கிட்டு இருக்கு பாத்துக்க. லே, இப்ப வீட்டுக்கு போறதால ரொம்ப தூரம். நம்ம இந்த பாரு கிட்ட வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இக்கா, ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கு அதுக்கு. அப்பனா சரி. இக்கா, நாங்க வேணா தண்ணிக்குன்னு ஏதாவது பார்த்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்க போய் எங்க தேடுறது? வேண்டாம் வேண்டாம். எனக்கு எப்பவும் இந்த மாதிரி வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கேங்க, ஒரு மாதிரி கிறக்கிட்டு வந்துடும் பார்த்துக்க. மணிதான் 4:45 ஆயிட்டலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். இந்த வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கேங்க, நான் சரியாயிருவேன். ஆனால் நம்ம குளத்துக்கு நம்ம நேரத்தோடு போனாதாக்கா சரி. கொஞ்சம் இருட்டிட்டுனாலும் அங்கே பயமாலாம் இருக்கும். அங்கே இருட்டு ஆயிட்டுனா உங்களுக்கு தான் தெரியும்ல எப்படி இருக்குன்னு. ஆமாம் ஆமாம், வாங்க சரி போகலாம். உனக்கு மயக்கமா இருந்தா எப்படிக்கா போக முடியும்? மயக்கம்லாம் வரல சுபி, வெயில் ஓவரா இருக்குல்ல, அதுல கொஞ்சம் நடந்து வந்தது டயர்டான மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு இப்படி வெயில் ஒத்துக்கவே ஒத்துக்காது. நடந்துடலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி வாங்க போலாமா? சரிக்கா. ஏக்கா, நான் கையை பிடிச்சிடுறேன், வா. சரி செல்லம். எக்கா, வேணா ஒரு 5 நிமிஷம் இங்க உட்காந்துக்கலாமா? வேண்டாம் பூமாரி, இப்ப பரவாயில்ல, வாங்க போலாம். அப்ப சரிக்கா. கைய பிடிச்சுக்கட்டி. உனக்கு தான் வெயில் ஒத்துக்காதலாட்டி வீட்ல இருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்தா? இல்லை யால இல்ல, இவளுக்கு எப்பவே இப்படிதான்ல, வெயில் ஒத்துக்காதுல்ல, அப்புறம் ஏன் வரணும்? இன்னை பாரு, உடம்பு சரியில்லாம கிடப்பா. நான் நல்லா தான்ல இருக்கேன் அஜய். இல்ல நம்மளே வெளிய வந்துட்டா அக்காக்கு போர் அடிக்காதா? போர் அடிச்சா வீட்ல செவனே உட்கார்ந்திருக்கணும். இவன் பாரு வெளிய வந்துட்டால, இவன் என்னலாம் செய்ய போறா பாரு. இல்லை, வெயில விட வா தொந்தரவு தாம்ல தாங்கவே முடியல. வாழ பெசாட்டி. இல்ல நீ சும்மா இல்ல அஜய், இப்ப நல்லா தானே இருக்காங்க, பெசாட்டி வா. சரி சரி வாங்க. சுவி, என்னலாச்சு? மூஞ்சியே எப்படி இருக்கு? நான் ரொம்ப பயந்துட்டேன். அக்கா கிழக்கு எடுத்து உட்கார்ந்தாவளா? எம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. சுவி, நான் நல்லா தான்ல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல. நீ தான் கை பிடிச்சிருக்கேல, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு ஒர்த்தா? ஐயோ சூப்பர்னா சூப்பர். வாங்க தண்ணிக்குள்ள கால் போட்டு உட்காரலாமா? நல்ல பெருசா இருக்குனே.
இருக்காது பின்ன. எக்கா அந்த பாருங்க அந்த சைடு போலாமா? ஏன் வேண்டாம், அதான் இங்க தான் உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அங்க போணும்? இவ ஒரு பயந்தாங்கோலி. அப்படியா? அப்ப போ, நீ தனியா போ. தனியாவா? எட்டி நீங்க எல்லாரும் இங்க இருந்து நான் மட்டும் எப்படி அங்க தனியா போவேன்? யமுனா அங்க பாருடி எவ்வளவு இடம் கிடக்கு, நம்ம அங்க போலாம். பாத்தியா அஜய், இதுதான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கறாளே. ஏல அங்க மட்டும் தண்ணியில வேறயா? இதே தானே, எல்லாரும் இங்கே இருப்போம். சோபி நீ தான் லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்க, பார்த்து உட்காரு மக்கா. சரிக்க. ஏய் அஜய், இல்ல வா சோபி பக்கத்துல போய் உட்காருவோம். உனக்கு பயமா இருக்கு அப்படிதானே? ஆமால, அவதான் லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்கா, விழுந்து போறா. வா. சும்மா சண்டை போடுற மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருப்பேன், உள்ளுக்குள்ள நல்ல பாசம். என்ன சுபி? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கு, அவ விழுந்துட்டானா எங்க அம்மா என்னதானே அடிப்பாங்க. ஏய் வால வா, எஞ்சி வா. எக்கா நீனு கவனமா இருனே. நான் பாத்துக்கிறேன் சுபி, எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும், தெரியுமா? ஆமலே, இவளுக்கு ஸ்விம்மிங்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இங்க அடிச்சுக்கிட மாட்டா பாத்துக்க, கனவுல எல்லாம் நல்ல செம்மையா அடிப்பா. போலலே சுபி, நீ வால. லேய் என்ன சுபி, நீ யாரா இங்க வந்தா? யான்ட்டி அதுக்கு இப்படி சிரிக்கா? உண்மையை சொல்லு, நான் விழுந்துருவேன் பயந்து தானே வந்தா? இவ விழுந்துருவாளா? அதுக்கு நாங்க பாதுகாப்பா இங்க வந்தோமா? எனக்கு தெரியும்ல, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. ஓ அப்ப நீ எனக்காண்டி இங்க வரல. போட்டி பூமாரியக்கா, நீங்க இங்க வாங்க. ஆரம்பிச்சிட்டீல? வாங்கக்கா இங்க வா வா. சோபி கோபட்டாலும் ஆமலக்கு இருக்கா, இன்னும் சொல்லிட்டாதான் என்ன வைப்போம். அவட்ட சண்டை போடாம இருக்க முடியலட்டி, உட்காந்து தொலைங்க. லேய் சுபி, கல்லெறிஞ்சு விளையாடலாமா? லேய் சும்மா இருங்கள, கல்லெறிதே அதை இருதேன்னு யாராவது வந்து ஏசிர போறாவ. இவ வேற இக்கா, அதெல்லாம் ஒண்ணாவதுக்கா, நம்ம இங்க யாரு இங்க இருக்கா, அதெல்லாம் ஒண்ணாவது. ஆமாக்கு நல்லா இருக்கும், விளையாடுவோமா? அண்ணே நீ போய் கல் எடுத்துட்டு வானே. சுபி சின்ன சின்ன கல்லா எடுத்துட்டு வானே. சரிக்கு, சின்ன கல்லோ எந்த கல்லோ கிடைக்கதே எடுத்துட்டு வரோம். இல்ல நானும் வரட்டுமா? வேண்டாண்டி, நீங்க உட்கார்ந்துக்க. வாரேல இது வேண்டாண்டி, நீங்க உட்கார்ந்துக்க. சோபி எங்க உட்கார்ந்திருக்கல, அவளை பாத்துக்கல பத்திரமா. ஒத்துக்கல ஒத்துக்க. இது சும்மா ரெடி, சத்தம் போட்டு சொல்லாத. பா பா. லேய் நம்ம வர வழியில ஒரு இடத்துல கல்லுகள்லாம் பார்த்தோம்ல, அங்க போய் எடுத்துருவோமா? லேய் வேண்டாம், அது இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ஆமால, அது கொஞ்சம் தூரம் தானே. லேய் நம்ம வர வழியில ஒரு வீடு கட்டி இருந்தாவல்ல, அங்க மண்ணு செங்கல் அது இதுன்னு வச்சிருந்தாவல்ல, அங்க இருக்கும், வா போலாம். ஆமா ஆமா சரி வா. உங்க அண்ணன் இருக்கானே. ஏக்கா நம்மளுக்குள்ள போட்டி வைப்போனே, கல் எறியும் போது யாரு தூரமா எறிறான்னு பாப்போனே. சரி சரி. ஆமா, யாரு தூரமா எறிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆமா, வின்னர் சிக்கன் டின்னர்னு. சும்மா டைம் பாஸ்க்கு எல்லாரும் எறிவோம். எல்லாரும் சேர்ந்து எறிஞ்சா யாரு கல் எங்க போய் விழுதுன்னு யாருக்கு தெரியும்? அதானே, எல்லாரும் சேர்ந்து எறிஞ்சா எப்படி தெரியும்? இக்க நம்ம சேர்ந்து எறிய வேண்டாம், ஒருத்தர் ஒருத்தரா எறிவோம். ஆமா, ஒருத்தர் ஒருத்தரா எறிவோம். அப்ப சரி பாப்போம். பூமாரி எடுத்து வந்துட்டியா? லேய் அஜய், உன் கையில உள்ளத கங்காட்ட குடல, பாதி பேர் உன் கையில உள்ளத யூஸ் பண்ணிட்டு நம்ம 4 பேரும் என் கையில உள்ளத யூஸ் பண்ணுவோம், சரியா? பூமாரி அங்க குடிடி. தா. லேய் நான் முத எறிறேனே. எல்லாம் கொஞ்சம் இருட்டாற மாதிரி இருக்கு, சீக்கிரம் விளையாடுங்க போலாம். சரி சரி சரி, நான் எறிறேனே. சரி சீக்கிரம் எறி. நீ பாத்தியா சுவி எவ்வளவு தூரமா போச்சுன்னு? இல்ல ஈரல, இப்ப ஏன் த்ரோவ பாரு. கொஞ்சம் தள்ளி உட்கார்ல, கையை தூக்க முடியல. ரொம்ப தான், இது போதுமா? ஐயோ, அவனோட முன்னாடில விழுந்திருக்கு. லேய் சுபி, பாத்தியா உன்னோட தூரமா எனக்கு தான் விழுந்துச்சு. லேய் நான் கல் எறிஞ்சது
சுபி உட்கார்ந்தா எனக்கு கையே தூக்கிட்டு வீச முடியாதுல, நின்னுட்டு வீசுறேனே. அப்ப எங்களோட தூரமா போச்சுன்னா நீங்களே கிண்டல் பண்ண கூடாது பாத்துக்க. ஆமா, நாங்க உட்கார்ந்து வீசணும், நீ நின்னுட்டு வீசுற, அத ஞாபகம் வச்சுக்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன்ல. அப்ப சரி கல்லறி. உங்க ரெண்டு பேத்தோட எங்களுக்கு நல்ல தூரமா போச்சு பாத்தியா? பாத்தியாட்டி உனக்கு எவ்வளவு கொழுப்பு. உனக்கு தூரமா போச்சா? நின்னுகிட்டு வீசினா தூரமா போவாதோ? நாங்க உட்கார்ந்துட்டுல வீசணும், அப்ப நாங்க ரெண்டு பேரும் நின்னுகிட்டு எறியட்டுமா? நீங்க என்னன்னு மூஞ்சி வச்சுட்டீங்களே, ஏன் கல்லு தான் உங்களோட தூரமா போய் விழுந்துச்சு. பாத்தியால சுபி, நம்ம உட்கார்ந்து வீசணும் தெரியுமா? அதான் தப்பு. ஆமால, நியாயமாவே நடந்துக்க கூடாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எறியோமா? சரி. யாருக்கு கல்லுக்கு தூரமா போச்சு? யாரு கண்டா? ரெண்டு பேத்துக்குமே போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நம்ம 3 பேரும் சரியா? ஓகே, ரெடி ஸ்டெடி கோ. ஐ, நல்ல தூரமா போச்சுல. நல்ல தூரமா போச்சு. சரி, இப்போ எல்லாரும் சேர்ந்து. சரி, இப்ப பாப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல கல் எறியணும் சரியா? ஓகே. சரி, எல்லாரும் ரெடியா இருங்கனே. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். எல்லாத்துட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன சின்ன பொண்ணு? அது வந்து ஏட்டி நீட்டி நெளிச்சு சொல்லாதடி, சீக்கிரம் சொல்லு. இருங்க உட்காந்து சொல்றேன். நாசிக்ல நடந்த இந்த டிசிஎஸ் கம்பெனிக்கு நியூஸ் தெரியுமா? என்ன கேஸ் சின்ன பொண்ணு? இக்க அந்த டாடா கம்பெனி தெரியும்ல, டிசிஎஸ். உங்க பிள்ளைகளை கேட்டா தெரியும். சரி அதை விடுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப லேட்டஸ்ட்லாம் இல்ல, முதல்ல இருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காவ அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம், அந்த முஸ்லீம்ஸ் வந்துட்டு இந்த ஹிந்து பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்லாம், அவங்களெல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள வற்புறுத்தி அந்த பிள்ளையில நாசமாக்கி, அந்த பிள்ளைகளெல்லாம் நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் நம்ம வெளிநாட்டில் வாழலாம் அது இதுன்னு சொல்லி அந்த பிள்ளையில பிரெயின் வாஷ் பண்ணி. அட பாவிகளா, என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமாக்க, ரொம்ப பெரிய கேஸ் ஓடிட்டு இருக்குக்க. இந்த பிள்ளைகளெல்லாம் படிப்பை முடிச்ச கையோட ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி டிசிஎஸ்ங்கிற மாதிரி பெரிய கம்பெனியில் 20-25,000த்துக்கு கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக வேலைக்கு போகும்லாம். அதுதான் அவங்க டார்கெட்டே. இப்படி வேலையை சொல்லி அந்த பிள்ளைகள் வச்சு ஏற்றிருக்காவ இந்த மாதிரி பெரிய கம்பெனியில். இவ்வளோ பெரிய கம்பெனி, அதுவும் பேர் போன கம்பெனி, இப்படி 20-25,000 சம்பளம் தந்து இப்போ வேலைக்கு எடுக்காவன்னா யாருனாலும் போய் சேர தானே செய்வாவ. அப்படி இந்த பிள்ளைகளும் நல்ல சந்தோஷத்தோடு போய் சேர்ந்துருக்கவளோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹிந்து பிள்ளைகளெல்லாம் முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியே தான் இப்படிலாம் வேலைக்கு சேர்த்துருக்காவ பார்த்துக்கோங்க. பிள்ளைகள்கிட்ட அது இதுன்னு சொல்லி ஆசை காட்டி நாசமாக்கிட்டு, உன்னை நான் கல்யாணம் கட்டணும்னா நீ முஸ்லீமாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கானு வைக்க. அந்த பிள்ளைகளும் என்னத்துக்கு எதுக்கு மனசு மாறிச்சுனே தெரில. அந்த பிள்ளைகளும் இதே மாதிரி மாறி இருக்குக்கு. அதில் ஒரு பிள்ளை தான் வீட்டுக்கு போயிட்டு இந்த பொட்டிக்கிட்டு வைக்க மாட்டேன், நமாஸ் பண்ணுறேன் அது இதுன்னு செஞ்சுருக்கு போல. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா, என் பிள்ளை இந்த வேலைக்கு போனதுலேருந்து தான் இப்படிலாம் மாறி இருக்கா, மனசு மாறி இருக்கா, ஏதோ ஒன்று நடக்கு நல்லதுக்கு இல்லை, ஏதோ ஒரு தப்பாக நடக்குன்னு சொல்லி தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்படி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அந்த கம்பெனி மேலே, நீங்கள் போய் செக் பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் 2 போலீஸ் ஆஃபீஸரை அவங்க ஸ்பை ஆட்டு அங்கே போய் வேலை செய்யறதுக்கு வச்சுருக்காங்க. அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் தூது பார்க்கறதுக்காண்டி அங்கே ஆஃபீஸ் பாயாக வேலை செஞ்சுருக்கவுக்கு. ஆஃபீஸ் பாய்னா என்ன சின்ன பொண்ணு? அது என்ன வேலை? அது இந்த ஸ்வீப்பர்னு சொல்லுவாங்கல்லக்கா, இந்த தூத்து துடைக்கிற வேலை. போலீஸ் கருவில அப்படி சேர்ந்தாவ பார்த்தீங்களக்கா, சொல்ல போலீஸ் ஆஃபீஸர்லாம் நம்மளுக்காண்டி இவ்வளோலாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து தெரியுது? ஏதோ ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுற தப்பால் தான் எல்லா போலீஸ் ஆஃபீஸர் பேரும் கெடுது. இந்த கேஸ் எடுத்துக்கங்க, 9 மாதம் அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் ஆஃபீஸ் பாயாட்டு வேலை பார்த்துருக்காங்க. இவ்வளோக்குள்ள அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணுக்கு.
இந்த 9 மாதம் வேலை செஞ்சு அவ்வளோ ப்ரூஃபையும் சேர்த்துருக்காவ. அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியில் உள்ள இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்கக்கு. இதுக்கெல்லாம் மேலே கொடுமை என்னன்னு தெரியுமா? அந்த கூட்டத்தில் 2 பொண்ணும் இருக்காவ இதுக்கெல்லாம் உடந்தையா. என்னத்தை சொல்ல, இப்படி ஏதாவது கேட்டேன்னா மனசுக்கெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கு. பொண்ணை பெற்ற எல்லாத்துக்குமே இந்த பயம் எப்பவுமே இருக்குடே. ஏதாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட நியூஸ் கேட்காம நம்ம இருந்திருக்கோமா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, ஏதாவது ஒன்று இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த பிள்ளைகளை பிடிச்சி பாடா படுத்துறான்வக்கு. இதெல்லாம் எப்பக்கா மாறும்? இதெல்லாம் நினைச்சாலே மனசுக்கு அப்படி பக்கு பக்குன்னு இருக்கு. வெறும் பொட்டு பிள்ளைகளை நினைச்சு மட்டும் இப்பெல்லாம் மனசுக்கு பக்கு பக்குன்னு இல்லை, பசங்களை நினைச்சாலுமே அப்படிதான் இருக்கு. எவனோ செஞ்ச தப்புக்கு எவனோ போய் மாட்டிக்கிறான். கொஞ்சம் பையன் ஏமாலியா இருந்தா போதும், செஞ்ச தப்பெல்லாம் அந்த பையன் மேல போட்டுதான்வே. ஆமாக்கா, நியூஸ் எல்லாம் பாருங்கக்கா. இந்த தமிழ் பொக்கிஷன்னு ஒரு சேனல் இருக்குக்கா யூடியூப்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் பாருங்க, நானும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா மாடி, நீனு பாப்பியோ? என் வீட்டுக்காரரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கும் என் வீட்டுக்காரர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவர் சொல்லி தான் இந்த விஷயமே தெரியும், என்னை பார்க்கவும் சொன்னாரு. அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்கள்கிட்டலாம் சொல்லலான்ட்டு இருந்தேன். பார்த்த நேரத்துலேருந்து இதே நினைப்பாதாக்க இருக்கு. எப்படி தான் அதை இதை பண்ணாலும் உடையில் இந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குக்கு. இது ஒன்று தானே சின்ன பொண்ணு, உன்னோட நிற்குதா? ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே தானே இருக்கு சின்ன பொண்ணு. அவன் இப்படி பண்ணிட்டான், இல்லை நான் ஒருத்தையும் அந்த பொண்ணை கழுத்து அறுத்துட்டான். எம்மா எத்தனை இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன். ஒரு ஆள் 30, 35, 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கேன். முன் வழுக்கெல்லாம் விழுந்துட்டு அந்த ஆளு ஒரு 19 வயசு பிள்ளைய பஸ் ஸ்டாப் போயிட்டு இருந்து பார்த்துக்க, அவளை கழுத்து எடுத்துட்டானே. என்னத்த சொல்ல, நீ பாத்தியாதே? ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். ஆமா ஆமா, அவனுக்கு ஒரு 40வது வயசு இருக்கும் பாத்தியா? அந்த பிள்ளைக்கு வெறும் 19 வயசு. ஆனா எதுக்கு அந்த பொண்ணு கழுத்து அறுத்தான்னு இன்னும் தெரியல. என்ன சின்ன பொண்ணு? ஆமாடே, அவனை பிடிச்சு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாவ. இனிமேதான் தெரிய வரும் என்ன எதுக்குன்னு. பொட்ட பிள்ளைகள படிக்க அனுப்பவா வேண்டாமான்னு இருக்கு சின்ன பொண்ணு. இதெல்லாம் கேட்டா பிள்ளைகள் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் நம்மளுக்குலாம் எண்ணம். இப்படி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து இப்படி சீரலையுமா? இக்கா, எங்கனாலுமே சேஃப் இல்லக்கா. வீட்டுல இருந்தா மட்டும் சேஃப்னு யாருக்கா சொன்னது? இப்போ இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு காரணமே, உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு தனியா உட்காந்து நீங்க பேசுங்க. அவங்ககிட்ட எல்லாமே எடுத்து சொல்லுங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்க கூட நடந்தா கூட வந்து எங்கிட்ட உடனே சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், கவலைப்படாதன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நம்மகிட்ட வந்து சொல்லணும்னு தோணும். சில பிள்ளைகள்லாம் சரி விடுங்க, ஏன் கேஸுன்னே நினச்சிக்கங்களா. சின்ன பிள்ளைல, அதாவது நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் நம்ம பஸ்ஸில் ஏறி போகும்போது பக்கத்தில் நின்றுட்டு கையை மேலே போடுவான்வ, என்ன வரத்து வருவான்னு வைக்க. ஆனால் இப்படி நடந்தது நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னது இல்லைக்க. நான் சொல்லியிருந்தா எங்கள் அம்மா என்ன செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு இன்னும் நான் யோசிக்க முடியல என்னால். இதெல்லாம் எங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டி போய் சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம், ஏதோ ஒரு விதமான பயம். அதை எப்படி சொல்லணுன்னே தெரில. அதனால நான் சொன்னதே கிடையாது. எனக்கு இதை நான் என்னன்னு சொல்லணுன்னே எனக்கு சொல்ல முடியலக்கா. பாருங்கள், எனக்கே இவ்வளோ திக்குது. அது அந்த காலத்து மக்கள் வந்துட்டு அப்படி ஒன்றும் என்னன்னு தெரில. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட இப்படி சொன்னதில்லை. எது இப்படி நடந்துன்னா என்கிட்ட வந்து சொல்லுமாக்கா அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதனால என்னன்னு தெரில, ஒரு விதமான பயம். பாருங்கள், இப்படி வளர கண்டிருக்கா. ஒருவேளை எங்கள் வீட்லேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாவன்னா, உனக்கு என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு எடு அப்படின்னு சொல்லியிருந்தாவன்னா ஒருவேளை நான் சொல்லியிருப்பேங்க்கா. அதை தான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்காவது அந்த நம்பிக்கையை கொடுப்போம். ஒரு சின்ன விஷயம் அந்த பிள்ளைகள் கூட நடக்கிறதுக்குள்ள இனிமேல் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருதேன், நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், காலேஜுக்கு போக வேண்டாம், நம்ம அவங்கள மிரட்டினா அந்த பிள்ளைகள் எந்த விஷயமும் நம்மகிட்ட எப்படி வந்து சொல்லும்? இந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம தாக்கா மாறிக்கணும். சின்ன பொண்ணு, நீ சொல்றது புரியுது பார்த்துக்க. ஆனா அந்த சின்ன விஷயம் பெரிய விஷயமா ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம். அதனால தான் நாங்கள் அவங்கள்ட்ட பிள்ளைகள்கிட்ட அப்படி நாங்கள் பேசுகிறோம். அப்படி ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. நாங்கள் மனசாலெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லலை, நீங்கள் காலேஜில் நிறுத்திடுவோம், ஸ்கூலில் நிறுத்திடுவோம் அப்படிலாம் சொல்லலை மக்கா. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பயம், அந்த வெளிப்பாடு தான் நாங்கள் அப்படி ஏசுறது பார்த்துக்க. எக்கா, எனக்கு தெரியும் நீங்க மனசார சொல்லலைன்னு. ஆனா அது அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும்ல. இப்போ எது நடந்தாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் இப்படி பண்ணிடுவோம், ஏதாவது நம்மளை வெளியே போட மாட்டாங்கிற எண்ணத்துலயே அந்த பிள்ளைகளை நம்மகிட்ட சொல்லாமலே மறைச்சிருக்கு. ஆமால சின்ன பொண்ணு, ஆமாம். நானும் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். உடனே மாறுவேனாலாம் தெரியல பார்த்துக்க. அப்படியே வளர்ந்துட்டேன். ஆனால் நான் கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் முயற்சி பண்ணுறேனே.
இக்கா உங்க பிள்ளைகள் 2 பேருமே என்ன நடந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து வேலையை உங்ககிட்ட தக்க வந்து சொல்லுது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. நீங்க சும்மா வாய் பேச்சு தான் பேசுறீங்க, சீரியஸா பேசலன்னு. ஆனா இருந்தாலும் சொல்றேன். மீராவும் எது நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். ஆனால் இப்போ நீ இவ்வளோ சொல்லும்போது எனக்கே மனசில் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. மீரா நல்ல விவரமான பொண்ணு. ஆனாலும் நம்ம அவங்ககிட்ட சொல்லி வளர்க்குறது இதுதான். எதுனாலும் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. நம்ம இப்படி கிராமத்தில் உட்காந்துட்டு இப்படி பயந்துட்டு இருக்கோமே, இந்த சிட்டி பிள்ளைகள்லாம் என்ன பாவம் மன்னிச்சப்போ. பாவம் வெறும் பிள்ளைகள் மட்டும் இல்லை, பசங்களும் பாவம்தான். எல்லா பசங்களும் அப்படி கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க. இந்த போலீஸ்காரவிய மாதிரி தான். ஒரு சில பசங்க பண்ற தப்பால எல்லா பசங்களுக்கும் கெட்ட பேரு. சின்ன பொண்ணு, ஒரு சில பசங்களாவே இருக்கட்டும், ஆனா நீ ஏதாவது ஒரு பையனை உன்னால நம்ப முடியுதா? ஏதாவது ஒரு பையன்ட்டோ இல்லை தெரியாத பையன்ட்டோ இல்லை தெரிஞ்ச பையன்ட்டோ எது ஒன்று நம்ம கேட்க போகும்போது இல்லை பேச போகும்போதோ நம்ம 100 வாட்டி யோசிக்கோம்ல. 100 வாட்டி என்ன, ஒரு 1000 வாட்டி யோசிக்கும். இந்த பையன் நல்லவனா, எப்படி என்ன எது நம்மளுக்கு யோசிக்க தோணுதில்ல. இதெல்லாம் தெரியாத பையன் வச்சுக்கையே, அந்த நம்பிக்கை சுத்தமாக வர மாட்டேக்கு. நல்லவனா கெட்டவனாங்கிற சந்தேகம் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. நீ என்ன விடு, நீ நம்புவியா தெரியாதவ ஏதாவது பையனை பார்த்து? அதுதான் நாலு முடி. எல்லா இந்த மாதிரி கேஸை படித்து இந்த கேஸை பார்த்து நம்மளுக்குள்ள ஒரு பயம். அந்த பயம் நம்மளை ஃப்ரீயாக வெளியே வரவிடையே மடக்கு. தெரியாதவனையோ இல்லை தெரிஞ்சவனையோ நம்பி மோசம் போகிறத விட சும்மா இருக்கலாம்னு தோணுது. அதுதான் சில நேரம் தோணுது, யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது, தைரியமாக நிற்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது 2 அடி பின்னாடி வந்துடுதோம். சின்ன பொண்ணு, நம்ம ஊரில் இந்த ரகுமான் பாய் இருக்கார்ல, அவரெல்லாம் எவ்வளோ நல்லவர். ஆனால் இந்த மாதிரி சில பேரால முஸ்லீம்காரங்க பேரே கெடுதா இல்லையா? எனக்கெல்லாம் மூச்சு அடைச்ச மாதிரி திக்குன்னு இருக்கலாம். பிள்ளைகளெல்லாம் என்னன்னு வளர்க்க போகிறோமோ. என்ன நடக்கணுமோ அது நடந்தே தாக்க தீரும். ஆனால் நம்ம பொறுப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு காட்டணுக்க. இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பாக பார்க்கணும், அவங்களுக்கும் விவரம் தெரியிட்டு. ஆமாம் சின்ன பொண்ணு, ஆமாம். மக்களே பார்த்தீங்களா உலகத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு? கேட்டாலே மனசெல்லாம் திக்குன்னு இருக்கு. பொட்ட பிள்ளைலாம் நல்லா ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டாலும் ஆனால் வெளியே போனால் அதாயிருமோ இதாயிருமோங்கிற ஒரு பயம் எப்பவுமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாரத்தெல்லாம் வெளியே சொல்லி மாளாத மக்களே. இப்படிதான் இல்லை, என்ன வேணாலும் நடக்கு இந்த உலகத்துல. மக்களே, உங்க பிள்ளைகள்கிட்ட நல்லா பேசி எடுத்து இருங்க. எதுனாலும் நாங்க இருக்கோன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். மக்களே, எலெக்ஷன் நெருங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. நாங்க யாருக்கும் சஜஷன் எல்லாம் கொடுக்கல, இன்னாருக்கு போடுங்க இன்னாருக்கு போடுங்கன்னு. ஆனா யோசிச்சு எடுத்து போடுங்க. நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் யாருக்கு ஓட்டு போடணும்னு. நீங்களும் யோசிச்சு தலைவரை தேர்ந்தெடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சரியா? சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பாய் மக்களே. பாய்.